சொரியாசிஸ் எதனால வருது? கண்டிப்பா. அது எதனால மேம் வருது? சொரியாசிஸ் இட்ஸ் ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் சொல்லலாம். நம்ம அதிகமாக கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலையும் மெயினாக பார்த்தோம்னா நம்மளுடைய மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம என்னென்னா டிப்ரெஷனோடைய தான் சுற்றிட்டு இருக்கோம். ஏதாவது டிப்ரெஷன், ஓவர் திங்கிங், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, ஃபியர். எதுக்கு தாங்க நீங்கள் பயப்படுறீங்க? தெரில, எதை பார்த்தாலும் பயமாக இருக்குது. யாராவது என் பேரை சொல்லி கூப்பிட்டாலே திக்குன்னு நான் பயப்படுறேன். அது சரியாகிறதுக்கு 1 ஹவர் ஆகுது. நைட்டு தூக்கத்தில் பயந்து பயந்து எந்திரிக்கிறேன். ஏன் எந்திரிக்கிறீங்க? எதுக்கு? எனக்கு ஒன்றுமே புரியல மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டு சில விஷயங்கள் நம்ம உடலில் நடந்தாலும் சொரியாசிஸ் கண்டிப்பாக வருது. அதுக்கப்புறம் சில வகையான ட்ரக்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க இல்லைங்களா? ஸோ ஏதாவது ஒரு மெடிசின்ஸ் தொடர்ந்து எடுப்பாங்க. பெயின் கில்லர்ஸ் எடுப்பாங்க. ஓசிபி பில்ஸ் நிறைய லேடிஸ் எடுக்கிறது. ஏதாவது ஒரு தெரப்பி நம்ம ஃபாலோ பண்ணுறது. இது எல்லாமே என்ன ஆகும்னா நமக்கு ஸ்கின்ல ப்ராப்ளம் தருது. ஸோ அதில் ஒன்று தான் இந்த சொரியாசிஸ். அதில் இன்னொன்று தான் நமக்கு இந்த ஸ்கேல்ப் சொரியாசிஸ்ன்னு சொல்கிறோம். இதை விட முக்கியமாக நிறைய பேர் பண்ணுறது தவிர நிறைய ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறது, கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறது, ஹேர் கலரிங் தேவையில்லாமல் எதுக்கு அந்த ஹேர் கலரிங்னா தெரியல. ஸோ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ண என்ன ஆகும்னா கண்டிப்பாக ஸ்கேல்ப் சொரியாசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது.